ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 12/1/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸ்ஸிங்க நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ சார்ட் கெஸ்ஸிங் முன்னாடி சார்ட் கெஸ்ஸிங் ப்ளஸ் கால்குலேட் கெஸ்ஸிங் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ கரெக்டாக 156 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 156ன்னு அடிச்சிருக்காங்களா? ஸோ 2025 இந்த வருஷம் டேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 2025க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா நமக்கு 75 70 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்ம பார்த்தோன்னா 75 75ன்னு சொல்லி இன்ட்டு பண்ணுறேன். ஸோ பார்த்துக்குங்க. சாரி, வகுத்தல் பண்ணுறேன். 156க்கு வகுத்தல் 75 75 சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கடைசி 4 நம்பர் பாருங்கள். 40 59லேருந்து நமக்கு 45 அப்படிங்கிற நம்பர் பார்த்தேன் 854க்கு 2 நம்பர் நமக்கு பார்த்தோன்னா பாஸ் ஆகிருக்கும். 854ல் 45 வந்திருக்கு. சரிங்களா? ஸோ 854 வகுத்தல் 75 75க்கு வகுத்தல் பண்ணால் நமக்கு 92 74. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 72 அப்படிங்கிற நம்பர் பாஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 727. ஸோ இதுக்கு 75 75 வகுத்தல் பண்ணோம்னா நமக்கு 35 97. ஸோ நமக்கு இன்றைக்கி வந்த நம்பரில் 79 அப்படிங்கிற நம்பர் பாஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 793 இன்றைக்கி வந்து ரிசல்ட்டை 75 வகுத்தல் 75 வகுத்தல் பண்ணால் நமக்கு 646 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நேற்றைய நம்பர் பாருங்கள். 727 வகுத்தல் 75 75க்கு வகுத்தல் பண்ணால் நமக்கு 35 97. ஸோ இதுலேருந்து நமக்கு 4 டிஜிட் நம்பரே பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 35 97 அப்படிங்கிறது தான் நமக்கு 4 டிஜிட் நம்பரே பார்த்தோன்னா மாறி வந்திருக்கு. அப்போது இன்றைக்கி 793 வகுத்தல் 75 75 அப்படின்னு சொல்லி வகுத்தல் பண்ணோம் நமக்கு 64 69 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இந்த நம்பரே கூட நமக்கு 4 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறேன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 64 அப்படிங்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெளியே தான் வரணும். சரிங்களா? ஸோ அதனால் வெளியில் வச்சு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 646ங்கிறத வெளியில் வச்சு போர்டு 9 வச்சு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இதோட சார்ட் கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஸோ இது மேட்சிங்கான கெஸ்ஸிங் பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு கால்கடி கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு 646 9 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு. சரிங்களா? இப்போது இதில் மேட்சிங் பண்ணுறது பாருங்கள். கரெக்டாக 188. ஸோ இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 881. ஸோ நெக்ஸ்ட்டு 584. ஸோ நெக்ஸ்ட்டு 647. சரிங்களா? ஸோ இந்த நம்பர் எப்படி அடிக்கிறாங்கிறது பாருங்கள். இந்த 881 அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அடிச்சிட்டாங்க. சரிங்களா? மறுபடியும் நமக்கு ஒரு நாள் கேப் விட்டு இந்த 854ங்கிறது நமக்கு ஸோ இந்த இடத்துல அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? 2 நாள் கேப் விட்டு 854 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 854 அடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே 188 அப்படி நமக்கு அடிச்சிருக்காங்க. அப்போ மீதி அடுத்து நமக்கு வரக்கூடிய நம்பர் பார்த்தோன்னா 647. ஸோ இங்கே நமக்கு எத்தனை நாள் கேப் விட்டுருக்காங்கிறத பாருங்கள். இடையில 2 நாள் கேப்பு. ஸோ அதே மாதிரி இங்கே 2 நாள் கேப் விட்டோம்னா இந்த 647 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நமக்கு ஏற்கனவே பார்த்தோன்னா கால்குலேட் கெஸ்ஸிங்கில் 6464 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இதில் நமக்கு பார்த்துப்போம். இதில் பார்த்தோன்னா 188க்கு நமக்கு டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. 485க்கு நமக்கு பார்த்தீங்கன்னா 500 அதாவது 500 ஏபி மட்டும் மாற்றி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நமக்கு ஏபி மட்டும் பார்த்துக்குவோம். ஏபி இங்கே உள்ள ஏபி பார்த்தோன்னா நமக்கு பிசி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 5 8 இருக்குது. 5 8ங்கிறது பார்த்தோன்னா நமக்கு ஏபி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போது 64ங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா ஏசி அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஏசி அடித்தாங்கன்னா 64 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துங்க. கரெக்டாக 88ங்கிறது பிசி வந்திருக்கு. 5 8ங்கிறது நமக்கு பார்த்தோன்னா ஏபி வந்திருக்கு. ஸோ 64ங்கிறது ஏசி தான் வரணும். 64 அல்லது 46ன்னு சொல்லி வரலாம். ஸோ 4 டிஜிட் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா சொல்கிறேன். இந்த நம்பர் ஒன்றா நம்ம கால்குலேஷன் பார்த்தோன்னா 4 டிஜிட் பாஸ் ஆனிச்சில்ல, அதுக்காக சொல்கிறேன். ஸோ 6 6 அப்படின்னு சொல்லிட்டு பி போர்டில் வந்துச்சு அப்படின்னா 96 94 96 64 1 94 66. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எதுவும் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் 9 வச்சுக்கணும். 9 வச்சு இங்கே நம்ம 6 வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த 4 நம்பர்ஸாக 4 நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இப்போ நமக்கு இந்த 647 தான் வரணுங்கிறதுனால ஏசி 64 வச்சு சரிங்களா? அந்த 4 டிஜிட்டுக்கு அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏபிஎஸ்சி பிசியில் 64 46ங்கிறத எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஏசியில் 64ன்னு சொல்லி வந்துச்சுன்னா 674 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது.
ஸோ அதுவும் எதனால் அப்படிங்கிற சொல்கிறேன். 674 எதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்த்துங்க. கரெக்டாக நமக்கு பார்த்துங்க ஏபி, ஏசிபிசியில் எதுவே நமக்கு வந்து பார்த்தோன்னா 72 வந்திருக்கு. அடுத்து ஏசி 73 வந்திருக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏபி 72, ஏசி 73. நமக்கு அடுத்து பிசி 74ன்னு சொல்லி வச்சாங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? 674 அப்படிங்கிற மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நம்பருக்கு வந்து பார்த்தோன்னா சிங்கிள் நம்பர் தான். சரிங்களா? 4 டிஜிட்டில் 56, 74 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபுல் ரம்மியாக. சரிங்களா? ஆனால் ஃபுல் ரம்மி நமக்கு ஏற்கனவே நிறைய டைம் அடிச்சிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. 56, 74 அப்படிங்கிற நம்பரை ஒரு நம்பர் சான்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் கார் நம்பர் சொல்கிறேன். மெயினாக நம்ம வந்து 6 நாளை வச்சு தான் நம்ம வந்து கேம் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் கார் நம்பர் தான். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 5, 2, 9, 8. சரிங்களா? ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா தெரியும் 5, 2, 9, 8. அப்போது 5, 2க்கு 2. ஸோ மறுபடியும் இங்கே மார்க் பண்ணி கூட பண்ணுறோம்மா. 5க்கு 5, 2க்கு 2, 9க்கு 9, 8க்கு 8. பி போர்டு 8 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சப்போர்ட்கான கேசிங் தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இன்றைக்கி நம்ம லாஸ்ட்டாக அடித்த 2 நம்பர்ஸ் எழுதிக்கிறேன். சரிங்களா? 727. சரிங்களா? அப்படியே ஏ போர்டு மட்டும் பாருங்கள் 772. சரிங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 8 வருதுன்னு சொன்னோமா. ஸோ 2, 9, 8. சரிங்களா? அப்போது நமக்கு அடுத்து நமக்கு 793 வரணும். சரிங்களா? நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 அப்படிங்கிறத வச்சுட்டோம். ஸோ அப்படிங்கிற இடத்துல 9. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 793, 739. சரிங்களா? கணக்கு வந்துருச்சுங்களா? அடுத்து பாருங்கள் 727, 772 கணக்கு வந்திருக்கும். ஸோ 298, 289. ஸோ கணக்கு வந்து முடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி. ஸோ அதனால் 289 ஒரு நம்பரை எடுத்து டைப் பண்ணிக்கிங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 674. ஸோ இந்த 2 நம்பர்ஸை சிங்கிளாக வந்து எடுத்து டைப் பண்ணுங்கள். 4 டிஜிட்டில் நான் சொன்ன நம்பரை உங்களுக்கு எடுத்து டைப் பண்ணுறது உங்களுடைய விருப்பம். வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? எதனால் 5 கொடுக்கணும்னா நமக்கு ஏற்கனவே வந்து பார்த்தா 5 வந்து பார்த்தா அடிச்சிட்டாங்க. மறுபடியும் நமக்கு வந்து பார்த்தோன்னா 5 அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால 5ங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ 289 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 1 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 4டியாக நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணால் அதை பாருங்கள். அப்படி இல்லைன்னா 289, 674ங்கிறத எடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசியில் 64, 46 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக சொன்னோம் பார்த்திங்கன்னா 74. ஸோ அந்த 74, 47 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.